இந்த வீடியோல நம்ம பேனர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெட்சியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம். 7 வீடியோக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த அப்லோட் பண்ண வீடியோலாம் ஹெட்சி பிளேலிஸ்ட்டும் கீழே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா வீடியோமே பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹெட்சி பற்றி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம பேனார் பற்றி பார்க்கலாம். பேனார் கிளிக் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப் வியூவில் குரோமில் போய் பேனார் டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இது நான் டேப் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படி தான் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக வேணால் டெஸ்க்டாப் வியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் லாஸ்ட் நேம் என்ன, எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் என்ன இமெயில் ஐடியோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் நேம், உங்கள் நேம், பிஸ்னஸ்க்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் நேம் இதில் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டு அடுத்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் என்ன கேட்குன்னா, இதில் நீங்கள் என்ன மாதிரி பேமெண்ட் இதில் ரிசீவ் பண்ண போகிறீங்கிறது ஒரு ஐ ஆம் ரிசீவிங் ஓவர்சீஸ் பேமெண்ட் தான். ஏன்னா நம்ம ஹெட்சியில் இருந்தால் பேமெண்ட் எடுக்க போகிறோம், வேறு எங்கேயும் நம்ம எடுக்க போகிறதில்ல, நம்ம வேறு எதுக்கும் சென்ட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மாற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க. நான் ஹெட்சி ரிசீவ் மட்டும் தான் பண்ண போகிறேன், வேறு யாருக்குமே நான் பேமெண்ட் அனுப்ப போகிறதில்ல. பேமெண்ட் நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் ரிஜிஸ்டர் கம்பெனியாக நம்ம ரெஜிஸ்டர் எதுவுமே பண்ணல. இப்போ ஹெட்சி சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் அதை அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அதை கொடுக்காதீங்க. நான் இண்டிவிஜுவலாக தான் பண்ண போகிறேன், நான் ரிஜிஸ்டர் கிடையாது, அதனால் அதை கொடுத்தாச்சு. அடுத்து இதில் எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் செல் பண்ண போகிறீங்க. நான் ஹெட்சியில் தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸும் கொடுத்தாச்சு. இதில் எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வரும், எந்த பிளேஸ்லேருந்து பேமெண்ட் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. அதில் நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா ஹெட்சிங்கிறது செலக்ட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. ஸோ ஹெட்சி தான் வரப்போகிறோம், அதை பண்ணியாச்சு. அடுத்து எவ்வளோ வரும், உங்களுக்கு எவ்வளோ வரும் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அது கூட போடுங்க. நான் 500 போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நீங்கள் போடணுனாலும் நீங்கள் போடுங்க. 500, 2500 எவ்வளோனாலும் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வேணும், ஈவெண்ட்ஸ் நடந்தால் மெசேஜ் வரணும், இமெயில் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிங்கன்னா எதுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மட்டும் ரிஜிஸ்டர் கொடுங்க. ஏன்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும், அதனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை என் பிஸ்னஸ், அதனால் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டோங்க. இதில் உங்கள் நேம், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் நீங்கள் போக முடியும். எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுங்க. பேனாரை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் எதுவுமே தப்பாக இருக்கக்கூடாது, எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொடுங்க. ரெண்டாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் என்ன மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட்டு, அதுக்கடுத்து உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இது இப்போ உள்ளே என்ட்ரு பண்ண முடியாது, அதனால தான் நான் அப்படி சொல்லலை. அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு இந்தியான்னு கொடுத்துக்கோங்க, என்ன ஸ்டேட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இப்போ ஆதார் கார்டில் என்ன மாதிரி அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸ்டேட்டும் அதே மாதிரி தான், எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. தமிழ்நாடு என்ட்ரு பண்ணிக்கோங்க, கண்ட்ரியில் இந்தியான்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது ஆப்ஷன் இந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கன்னா உங்கள் பேன் கார்டு அக்கௌண்ட் கேட்பாங்க. அதாவது உங்கள் இதில் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், இந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் யூசர் நேமு, பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது கீழே டிரைவிங் லைசன்ஸ் கேட்கும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை பாஸ்போர்ட் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை ஏதாச்சும் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து அந்த நம்பரை கொடுத்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்போ தான் அடுத்த டீட்டெயில்ஸ் போகும். அதனால இப்போ ஃபோட்டோவும் எதுவுமே இல்லை, அதனால காட்டல. இப்போ செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் இதுதான் கேட்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்து நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட் போய்க்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் டன்ங்கிறது இந்த பேஜ் தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுக்கவே கூடாது, பர்சனல் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கோம். இதில் அந்த ஃபோட்டோ தான் மாறி இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க. பர்சனல் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்ட்ரி இந்தியா, கரன்சி INR கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் பேங்க் நேம் என்னன்னோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்படி அந்த உங்கள் பேங்க் புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க. அப்போ தான் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா பேனாருக்கு போய் அதே மாதிரி குரோமில் பேனார் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பேனார் லாகின் டைப் பண்ணனே பேனார் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பேனாரோட பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்களா. நான் இதில் என்ன சொன்னேன், இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்கும். ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க. இமெயில் ஐடி, யூசர் நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி உள்ளே போனோடனே ரைட் சைட் கார்னரில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும்.
அந்த பெல் சிம்பலில் என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, இல்லை மேலும் செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆதார் கார்டு கேட்கும், அதுக்கடுத்து பேன் கார்டு கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, பேன் கார்டோ ஆதார் கார்டோ ரெண்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் கொடுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணேன், என் பிடிஎஃப் எடுத்து அப்லோட் பண்ணேன் அப்படிலாம் அப்லோட் பண்ணக்கூடாது. கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. வேறு எதையுமே அப்லோட் பண்ணாதீங்க. அப்போ தான் பேனர் ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகும். ஸோ பேனரில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம HC குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு என்ன டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள்.